எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரத்தில் காரியம் தொடங்கலாமா? அதாவது ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்தில் புதிய காரியங்கள் தொடங்கினா வெற்றி ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேருனுடைய சந்தேகமாக இருக்குது. நேற்று போட்ட வீடியோவில் கூட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது ராகு காலம் யமகண்டத்தில் காரியங்கள் தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரே வரியில் என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால் எந்தெந்த விஷயங்கள் ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரத்தில் செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஜாதகம் பார்க்குறதே பார்த்திங்கன்னா தீர்வு கிடைக்கிறதுக்கு தான். சும்மா ஜாதகத்தை பார்த்து இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை. அதுக்கு தீர்வு தேடி தான் நம்ம ஜாதகத்தையே பார்க்குறோம். அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது இந்த ராகு கேது மாந்தி இந்த 3 தான் ராகு யமகண்டம் குளிகை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா யாராலையும் செய்ய முடியாத விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பிளானட்ஸ், வலுவான பிளானட்ஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்கள் தான், ராகு கேது மாந்தி. இந்த 3 கிரகங்கள் தான் எந்த கிரகத்தினாலையும் செய்ய முடியாத வேலையை செய்யக்கூடிய கிரகங்கள். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராகு கேது தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முற்றிலும் தவறு. ஒரு மனிதன் அடைய முடியாத உயரத்தை அடையணும் அப்படின்னா ராகு கேது மாந்தியை வச்சு தான் நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெளிவாக்கிடணும். கெட்டது மட்டுமே எல்லாரும் சொல்லி பழனதுனால நம்மளும் அப்படியே பழகிட்டோம். ராகு வந்தாலே பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்ட்டு. ஒருத்தர் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா ராகு கேது இருந்தால் தான் உச்சத்துக்கு போக முடியும். மாந்தி நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப மேலே உச்சத்துக்கு போக முடியும். அப்போ இயற்கையிலே இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிறது. அதனால தான் ராகு காலம் யமகண்டம் அப்படின்னால எல்லோரும் பயப்படுறாங்க. ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் அது தோல்வி அடைஞ்சிரும், எதிர்மறையாக செயல்படும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் இதில் நன்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இதில் செய்ய தகுந்தவை அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு போட்டிக்கு போகிறீங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு விளையாட்டு போட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு கவிதை போட்டியாக இருக்கலாம், கட்டுரை போட்டியாக இருக்கலாம், இல்லை தேர்தலாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் போட்டிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ராகு காலத்திலையோ யமகண்டத்திலையோ குளிகை நேரத்திலையோ நீங்கள் போய் அந்த அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் போட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி சதவீதம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். உங்களை ஜெயிக்க வைக்குங்க. ராகு காலத்தில் யமகண்டத்தில் யார் போட்டியில் கலந்துக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மோடி அவர்கள் இருக்காங்கள, நம்ம பிரதம மந்திரி மோடி பத்திரை கரணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பத்திரை கரணம் அப்படிங்கிறது கேதுனுடைய கரணம். அந்த நேரத்தில் தான் 2014 அவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க, அப்ளிகேஷன் கொடுத்தாங்க பிரதமராக ஜாயின்டார். அந்த நேரத்தில் அப்ளை பண்ணதுனால தான் அவர் வெற்றிகரமாக நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சு அவர் பிரதமர் ஆனார். அதனால் கெடுதல் மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப ஜாதகர்கள் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லது எல்லாமே. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா ராகு கேது நல்லா இருந்தால் ஒருத்தர் விளையாட்டில் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு கால யமகண்டத்தில் ஒருத்தர் போட்டி நடக்குது, அதில் ஒருத்தர் ராகு கால யமகண்டத்தில் அது கலந்துக்கிறாரு அப்படின்னா, ராகுவோ கேதுவோ ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போட்டியில் ஜெயிப்பார், வெற்றி சதவீத வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டியில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா ராகு கால யமகண்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதாவது போட்டிக்கு நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா ராகு கால யமகண்டம் குளிகை நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒன்று, போட்டி தேர்வு எழுத போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வு எழுதுகிறோம், அல்லது ஒரு ஐஏஎஸ்க்கான தேர்வு எழுதுகிறோம், டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறோம். அந்த மாதிரி போட்டி தேர்வுகள் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ராகு கால யமகண்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க அது இந்த ராகு கால யமகண்டம் குளிகை நேரத்தில் அது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, ரொம்ப காலமாக விவாகரத்தை கிடைக்காதவங்க விவாகரத்தை அப்ளை பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் மேலே வழக்கு தொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வழக்கு தொடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ராகு கால யமகண்டம் குளிகை நேரத்தில் தொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேலையே கிடைக்காதவங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ராகு காலத்திலையோ யமகண்டத்திலையோ குளிகை நேரத்திலையோ அப்ளை பண்ணால் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க உயர் பதவிக்கு அப்ளை பண்ணால் ஃபெயிலியர் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இல்லாததை கொடுக்கும், கொடுக்குறத கெடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ராகு கால யமகண்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக தான் முடியும் உங்களுக்கு.
எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட, ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரத்தில் நீங்கள் அதை அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது, உயர் பதவிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி அடையும். அதனால் நல்ல நிலைமையில் இருக்கவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் வந்து எதையும் செய்யக்கூடாது. ஆனால் ஒன்றுமே இல்லாதவங்க ஒரு உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, புதிய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரத்தில் அந்த வேலையை செய்யலாம். வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க, வேலையே இல்லை, புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ராகு காலத்தில் ட்ரை பண்ணால் கிடச்சிருங்க. அதே மாதிரி வந்து அறுவை சிகிச்சை பண்ண போகிறீங்க, உயிருக்கு வந்து ஆபத்தாக முடியுமா அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. அறுவை சிகிச்சை பண்ண போகிறீங்களா, ராகு காலத்திலையோ யமகண்டத்திலையோ குளிகை நேரத்திலையோ போய் அறுவை சிகிச்சை பண்ணுங்கள், அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிருங்க. இது வந்து செய்ய தகுந்தவை, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரத்தில் அப்படின்னா, கடன் வாங்கக்கூடாது. புதுசாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா ராகு காலமோ யமகண்டமோ குளிகை நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது. அடுத்து வீடு புதுசாக வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த ராகு காலத்தில் வந்து நீங்கள் வீடு கட்டக்கூடாது அல்லது வீடு வாங்கக்கூடாது. அடுத்து வந்து திருமணம் புதுசாக பண்ணுறாங்கன்னா அந்த ராகு காலத்தில் யமகண்டத்திலையோ குளிகை நேரத்திலையோ திருமணம் அப்படிங்கிற அந்த முகூர்த்தமே வந்து குறிக்கக்கூடாது, முகூர்த்தம் குறிக்கக்கூடாது ராகு காலத்திலையோ யமகண்டத்திலையோ. அது ரொம்ப முக்கியம். புதுசாக பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் வந்து வாங்கக்கூடாது, வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வில்லங்கத்தை முடிக்கிறதுக்கு வந்து இந்த நேரத்தில் வாங்கலாம். இப்போ வந்து உங்கள் நிலம் வந்து வில்லங்கமாக இருக்குது, அந்த நிலத்தை வந்து முடிக்கிறதுக்காக நீங்கள் வழக்கு தொடுக்கிறீங்க அப்படின்னா ராகு கால யமகண்டம் வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும். ஆனால் புதுசாக ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு பத்திரம் பதிகிறீங்க, வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்கன்னா வாங்காதீங்க ராகு கால யமகண்டத்தில். பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வந்து ராகு கால யமகண்டம் வந்து ஏதுவாக இருக்கும். ஆனால் பிரச்சனையை தொடங்குறதுக்கு வந்து நீங்கள் வழி பண்ணிடக்கூடாது. புதுசாக ஏதாவது வாங்குறீங்க, நல்ல செயல் செய்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் செய்யாதீங்க. ஆனால் ஒரு போட்டி தேர்வு, ஏற்றுமதி இறக்குமதி, அதே மாதிரி வந்து ஒரு முடியாத காரியம் ரொம்ப வருஷம் முடியாமல் இருக்குன்னா அந்த நேரத்தில் ராகு கால யமகண்டத்தில் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்து அதாவதுங்க அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இருக்கிறத கெடுக்கும், இல்லாததை கொடுக்குங்க. எதுவுமே இல்லையா அவங்ககிட்ட, நீங்கள் எதுக்குனாலும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏற்கனவே இருக்குது, அதை விட பெரிய லெவலில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது ராகு காலத்தில் ஆரம்பிக்காதீங்க. திருமணம் பண்ணுறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, இடம் வாங்குறது, வீடு பால் காய்ச்சறது, சடங்கு செய்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா ராகு காலத்தில் போகாதீங்க. அதே மாதிரி புதுமனை புகுவிழா, புதுசாக ஏதோ ஒரு பால் காய்ச்சறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்க. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதவை, செய்ய தகுந்தவை அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ராகு காலம் யமகண்டம்ங்கிறது இல்லாததை கொடுக்குங்க, இருக்கிறத கெடுக்கும். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.